Hi friends, welcome to Valimalai Style. இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. வந்தவொடனே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி காஃபி வந்து குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன். காஃபி குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காஃபி வந்து போட்டு கொடுத்துரும். நானும் அவங்களும் வந்து சேர்ந்து குடித்தோம். குடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் போய் வேலையெல்லாம் போய் பார்க்குறேன்ப்பா, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வேலை ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்ததுக்குள்ள பார்த்தா அவங்க சொந்த தூங்கிட்டாங்க. சரி பாவம் டயர்டில் தூங்கிட்டாங்க போல இருக்கு, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து ப்ரெஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்வீட் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டேன். என்ன கலர் தம்பி கேசரி செய்வோம் அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து எல்லோ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் கேசரியை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எழுப்பியாச்சு. கோவிலுக்கு வந்து வெள்ளனா போகலாம் அப்படின்னு சொன்னால பிள்ளைங்க 2 பேரையும் வந்து கிளப்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து நானும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் அப்படியே சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டாச்சு. திருப்தியாக கும்பிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களே வந்து சாமி கும்பிட சொல்லிட்டு அவங்கள வந்து சாமி வந்து கும்பிட்டாங்க. நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம பெற்றதுக்கு வந்து நமக்கு முன்னாடியே அப்பாவுக்கு ரிங்கு வாங்கிறதுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்ச்சு. ஏன்னா ரிங்கு வாங்கினது வந்து ஹஸ்பண்டுக்கே வந்து தெரியும். சரி காலையில் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரிங்கு வந்து போட்டு விட்டேன். போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். போய் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி வந்து கும்பிட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்பெஷல்னால் வந்து ஆஞ்சநேயர் அப்பா அப்படி தான். அங்கே போய் நாங்கள் வந்து திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எப்போயே தான் வந்து வருவோம். எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் தூரமாகவே வந்து இருக்குது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்ததுனால வந்து சரி இந்த கோயிலுக்கு போவோம்பா, அழகர் கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னா அழகர் கோயில் தான் வந்து எப்போயுமே வந்து போவோம். இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு வந்து திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க வந்து எல்லாருமே வந்து நாடு சக்கரை வந்து கொடுத்தாங்க. அப்போ எதுக்குப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் நான் கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா நாடு சக்கரை கொடுப்பாங்கப்பா, அவனுக்கு தெரியாதா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த மரத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய கிணறு வந்து இருந்துச்சு. அந்த கிணறை வந்து எல்லாருமே வந்து எட்டி பார்த்து சாமி வந்து கும்பிட்டாங்க. நாங்களும் எட்டி பார்த்து சாமி கும்பிட்டோம். இந்த கோயிலில் வந்து நாங்கள் போகும்போது வந்து சரியான வெயில். ஆனால் அந்த கோயிலுக்குள்ள வந்தோன்னா ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கோயிலே வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு சாமியை வந்து நல்லபடியாக கும்பிட்டு அப்படியே வந்து வெளில வந்து வந்தாச்சு. கோயிலில் சாமி கும்பிட்டு வெளில வரவே 11:30 மேலே ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க மதியானம் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்ப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி கொடுங்க, எனக்கு வெளில தான் இருக்குது அந்த பிரியாணி கடை. எப்போயாவது நாங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில் தான் வந்து வாங்குவோம். அப்படியே பிரியாணியை வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு மேலூரில் உள்ளவங்கன்னா வந்து தெரியும் கனெக்ட் ஸ்டேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த கனெக்ட் ஸ்டேட்டருக்குள்ள வந்து அவங்கள்ட்ட பேக்கரி வந்து வச்சிருக்காங்க. அங்கே வந்து பிளாக் பரஸ்ட் எல்லா கேக்குமே வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வந்து நான் வந்து போய் ஏற்கனவே கேட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறதே இல்லை அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அன்றைக்கி போயிருந்தப்ப பார்த்தேன் அப்படியே டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஹஸ்பண்டுக்கு வந்து இதே அது சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லலை, அப்படியே வந்து கூட்டி வந்தாச்சு. கூட்டி வந்ததுக்கப்புறம் கேக் வந்து வாங்கினேன். ஹஸ்பண்ட் ஏன்பா இருக்கட்டும்பா, நான் தான் வேணான்னு சொன்னேன்னா உங்களுக்கு வேணால் ஃபீஸ் கேட்க வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும்பா சும்மா இருங்க, எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க, உங்களுக்காக இது ஒரு சர்ப்ரைஸ் தான்ப்பா, என்னோட சர்ப்ரைஸ் தட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கேயே வந்து அந்த தம்பிகிட்ட வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க போய் பேர்லாம் வந்து அழகாக வந்து எழுதி வந்திருந்தாங்க. எனக்கு அந்த கேட்கலையே வந்து அந்த பேர் எழுதினது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எழுதி கொடுத்தது தான் வந்து எனக்கு எழுதிட்டு வந்துருந்தாங்க. அங்கேயே வந்து ஃபேமிலியோட வந்து நல்லா ஹாப்பியாக வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்தோம்னா சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லைப்பா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து நான் பர்த்டே கேக்கெல்லாம் வந்து வெட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தான்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஹாப்பியாக வந்து பர்த்டே வந்து போணுச்சு. அதுவும் இல்லாமல் சாயந்தரம் வந்து அவங்க அப்பா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வேறு அவருக்கு பெரிய ஹாப்பி. வீட்டுக்கு வந்தோன்னே சொல்லிகிட்டே இருந்தாங்க வாப்பா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வேலை விட்டு வந்தோடனே சொன்னாங்க நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேக் வேறு வெட்டி வந்தனால வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர வெயில், பரவாயில்ல போவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் வந்து பர்த்டே எல்லாம் விசேஷம் சொன்னாங்க. அங்கேயே வந்து வாங்கிட்டு அங்கே வந்து பாட்டி இருந்தாங்க, அவங்கள்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. அன்றைக்கி வந்து மீஷோவில் வந்து ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வந்து போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோவில் ஆர்டர் போட்டதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம வீட்டு குட்டீஸ் இருக்காங்களே அப்படியே சர்ப்ரைஸ் வந்து உடச்சிட்டாங்க. அதனால தான் வந்து கேக்கு வெட்டுறதை வந்து அவங்ககிட்ட சொல்லாமலே நான் கூட்டிகிட்டு போனேன்.
அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து சர்ப்ரைஸை போட்டு உடச்சிடுறாங்க. யார் யார் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அன்றைக்கி போட்டிருந்த கிரே கலர் ட்ரெஸ் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து போடுறாங்க. ஏன்னா மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு வருஷம் வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிரே கலர் ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். 10 வருஷமே ஆயிடுச்சுல்ல, அந்த கிரே கலர் சட்டையை காணா போச்சு. அதனால தான் தேடி தேடி இந்த வருஷம் வந்து கிரே கலர் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போயிட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் வந்து டிஷர்ட்டை வந்து போட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டே இருந்தார். இப்போ வரையும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் கிடக்காங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மத்தியானமாக சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா வந்து வந்திருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து மதியானம் வெட்டின கேக்கு, அப்புறமேல பசங்களுக்கு வந்து மதியானம் வந்து டோனட் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாத்தையும் வந்து கொடுத்து ஷேர் பண்ணி அப்படியே வந்து ஹாப்பியாக உட்காந்து சாயந்தரம் போல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. தேங்க்யூ, பாய்.